மூளைக்குள்ள சுரக்கிற DMT அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட கெமிக்கலை இப்போ இருக்கிற நவீன நரம்பியல் நிபுணர்கள், அதாவது நியூராலஜிஸ்ட், ஸ்பிரிட் மாலிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப சரியான ஒரு வார்த்தை அது. இந்த கெமிக்கல் நம்ம மூளைக்குள்ள சுரந்துச்சுன்னா மனிதர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒளிய பாப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோடும் தாங்கள் இணைந்திருப்பதா உணர்வாங்க அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. எக்ஸாக்ட்லி. ஆனா இது சாதாரணமா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இல்ல. மைக்ரோஸ்கோப், MRI ஸ்கேன், அட்வான்ஸ்ட் பயோகெமிஸ்ட்ரி லேப் இதெல்லாம் வந்த பிறகுதான் விஞ்ஞானிகள் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. ரைட். ஆனா எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத, எந்த ஒரு உபகரணமும் இல்லாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் முனிவர் இந்த முழு பயோகெமிக்கல் ப்ராசஸையும் ரொம்ப கேஷுவலா எழுதிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஏன்னா அந்த ரெக்கார்ட் நம்ம கிட்ட இருக்கு. மூளையோட அதிர்வெண்களை வெறும் ஒரு 4 வரி பாட்டுல அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. வாவ்! இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம திருமூலரோட திருமந்திரம் புத்தகத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பாடலைத்தான் டீகோட் பண்ண போறோம். இது ஏதோ சாதாரண இலக்கியம் இல்ல, மனித மூளைக்குள்ள நடக்கிற ஒரு மாபெரும் அறிவியல் ரகசியம். நிச்சயமா. இன்னைக்கு நாம பகுப்பாய்வு செய்ய எடுத்துக்கிட்ட மூல ஆதாரம் திருமந்திரத்தோட 3ஆம் பாகத்துல வர்ற ஒரு பாடல். உடல் நாத ஒளியின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இது வருது. அந்த பாட்டு என்னன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பாடல் இதுதான். சத்தியார் கோயில் இடம் வளம் சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம், தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும், சத்தியம் சொன்னோம் சதானந்தி ஆணையே. ஓகே, ஒரு நிமிஷம். கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளா தெரியுது. ஆனா இதுக்குள்ள நரம்பியல், அதாவது நியூராலஜி ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, மேலோட்டமா பார்த்தா இது வெறும் கவிதை மாதிரியே தெரியும். ஆனா இதுக்குள்ள தூய அறிவியல் இருக்கு. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். ஒரு பழங்கால கவிதைக்குள்ள மூளையோட ஃப்ரீக்வன்சி பற்றிய ரகசியங்கள் எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இலக்கியம், யோகா, அப்புறம் மாடர்ன் சயின்ஸ், இந்த 3 கோணத்திலையும் இந்த பாடலை நாம உடைச்சு பார்க்க போறோம். ரைட். அப்படி உடைச்சு பார்த்தாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி எப்படி உருவாகுதுன்னு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். சரி, முதல்ல இந்த பாட்டோட முதல் வரியை எடுத்துப்போம். சத்தியார் கோயில் இடம் வலம் சாதித்தால். இதோட பாரம்பரியமான மேலோட்டமான அர்த்தம் என்ன? இப்போ இது ஒரு பாரம்பரிய யோகியோட பார்வையிலிருந்து நம்ம முதல்ல அணுகுவோம். சத்தியார் கோவில் அப்படின்னு அவர் சொல்றது வந்து செங்கலாலேயோ கருங்கல்லாலேயோ கட்டப்பட்ட வெளி உலக கோயில் கிடையாது. ஓ, அப்போ அவர் எந்த கோயிலை பத்தி பேசுறார்? மனித உடலத்தான் இப்படி சொல்றார். நம் உடல் தான் அந்த சத்தியமான கோயில். அடுத்து வர்ற இடம் வலம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறிக்குது. இடம் வலம்னா லெஃப்ட் அண்ட் ரைட், இடது வலது தானே? ஆமா, அதாவது நமது இடது மற்றும் வலது நாசித்துவாரங்கள் வழியா நாம செய்யற சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி. அதாவது இந்த பிராணாயாமம் அல்லது கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதையா மீன் பண்றாரு? எக்ஸாக்ட்லி. இடது நாசி வழியா மூச்சு உள்ள இழுத்து வலது வழியா வெளியிடுறது, அப்புறம் வலது வழியா இழுத்து இடது வழியா வெளியிடுறது. இதுதான் அந்த இடம் வலம். புரியுது. இதனால என்ன பயன் நடக்கும்னு அந்த யோகிகள் சொல்றாங்க? இந்த மூச்சு பயிற்சியை ஒரு யோகி ரொம்ப சரியான முறையில பயிற்சி செஞ்சார்னா அவருக்குள்ள ஒரு மகாபெரும் சத்தம் கேட்கும். அது ஒரு மகாநாதம் அப்படின்னு பல காலமா சொல்லிட்டு வராங்க. இதுதான் இந்த முதல் வரிக்கான ரொம்ப அடிப்படையான அர்த்தம். ஓ, அப்போ இது கிட்டத்தட்ட நம்ம பழைய FM ரேடியோவை டியூன் பண்ற மாதிரி இருக்குல்ல? அதுல கரெக்டான ஃப்ரீக்வன்சியை பிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டியூனரை லெஃப்ட்ல திருப்பி அப்புறம் கொஞ்சம் ரைட்ல திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆமா, ரொம்ப கரெக்டான உதாரணம். அந்த சரியான அலைவரிசைய, அந்த புள்ளிய பிடிச்ச உடனே உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற பாட்டு அல்லது வாத்தியம் ரொம்ப கிளியரா கேட்க ஆரம்பிக்கும். மூச்சு காற்ற இடது நாசிலையும் வலது நாசிலையும் மாற்றி மாற்றி செய்யறதும் கிட்டத்தட்ட இந்த FM ரேடியோ டியூனிங் மாதிரி தானே? ரொம்ப பொருத்தமான ஒரு அனாலஜி இது. நீங்க சொல்ற அந்த FM ரேடியோ டியூனிங் கான்செப்ட் இங்க 100% சயின்டிபிக்கா ஒர்க் ஆகுது. அப்படியா? அது எப்படி அறிவியல் பூர்வமா வேலை செய்துன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? மாடர்ன் சயின்ஸ் படி நம்ம இடது நாசித்துவாரம் நம்ம உடம்போட பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது உடம்ப குளிர்ச்சியா ரிலாக்ஸ்டா வச்சுக்கிற சிஸ்டம். ஓகே, அப்போ வலது நாசித்துவாரம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. இது உடம்ப ஆக்டிவா சூடா வச்சுக்கிற சிஸ்டம். இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி சுவாசிக்கும் போது நாம நம்ம நரம்பு மண்டலத்தையே ஒரு பேலன்ஸுக்கு கொண்டு வர்றோம். வாவ்! அப்போ அந்த பேலன்ஸ் வரும்போதுதான் அந்த வாத்திய சத்தம் கேக்குதா? ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? கேளுங்க. நீங்க சொல்ற அந்த பாரம்பரிய விளக்கம் எனக்கு புரியுது. இடது வலது நாசின்னு மூச்சு பயிற்சி செய்யறாங்க.
ஆனா திருமூலர் அடுத்த வரியில மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, 2வது வரி அதுதான். இப்போ மத்தியானம்னா நம்ம வழக்கமா சொல்ற மதியம் 12 மணி தானே. மூச்சு பயிற்சிக்கும் அந்த மதிய நேரத்துக்கும் என்ன சம்பந்தம்? காலையிலயோ நைட்லயோ பண்ணா அந்த வாத்தியம் கேட்காதா? இது கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி தெரியலையா? இங்கதான் திருமூலரோட அந்த ஜீனியஸ் மைண்ட் வேலை செஞ்சிருக்கு. நீங்க நினைக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா அவர் மத்தியானம்னு சொல்றது கடிகாரத்துல காட்டுற நேரத்தை இல்ல, அது பகல் 12 மணி கிடையாது. என்ன சொல்றீங்க? பின்ன வேற எதை குறிக்கிறார் அவரு? அவர் இங்க பயன்படுத்துறது ரொம்ப ஆழமான ஒரு அனாட்டமிக்கல் குறியீடு. மத்தியானம் அப்படிங்கிறது மத்திய நிலை அல்லது சென்டர் ஸ்டேட். சென்டர் ஸ்டேட்னா உடம்போட மையப்பகுதியா? ஆமா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இடது நாடி வலது நாடின்னு இந்த ரெண்டும் பேலன்ஸ் ஆகும்போது உங்க பிராண ஆற்றல் உடம்போட மையப்பகுதியில இருக்கிற சுழுமுனை நாடி வழியா மேல் நோக்கி பாய தொடங்கும். ஓகே, கீழ இருந்து மேல போகுது. கரெக்ட். அப்படி பாய்ந்து மூளையின் மிக சரியான மையப்பகுதியை சென்றடையும். அந்த நடுநிலையத்தான் அவர் மத்தியானம் அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம், மூளையோட மையப்பகுதியா? அதாவது சயின்ஸ்ல பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்றோமே, அந்த பகுதியா சொல்றீங்க? துல்லியமா அதுவேதான். அந்த பிராண ஆற்றல் மூளையின் மையப்பகுதியான பீனியல் சுரப்பியை தொழும்போது ஒரு மிகப்பெரிய பயோபிசிக்கல் மாற்றம் நடக்குது. என்ன மாற்றம் அது? சயின்ஸ்ல இத ரெசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் 2 விஷயங்கள் இணையும் போது ஏற்படுற மாபெரும் அதிர்வு. இருங்க, கொஞ்சம் மெதுவா போலாம். மூச்சு விடுறதுக்கும் மூளைக்குள்ள அதிர்வு வர்றதுக்கும் என்ன சயின்டிபிக் கனெக்ஷன்? சும்மா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறதால எப்படி மூளைக்குள்ள ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாக முடியும்? ரொம்ப நல்ல கேள்வி. இத நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நாம ஆழமா ரிதமா மூச்சு விடும்போது அது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற டயாஃப்ரம் தசையை இயக்குது. சரி, டயாஃப்ரம் வேலை செய்யுது. இது நேரா நம்ம வேகஸ் நரம்ப தூண்டுது. இதனால நம்ம இதய துடிப்பு ஒரு சீரான நிலைக்கு வருது. இந்த சீரான நிலை உருவாகும் போது நம்ம தண்டுவடத்துல செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு திரவம் இருக்கு. ஸ்பைனல் கார்ட்ல இருக்கிற லிக்விட். ஆமா, அந்த திரவம் ஒரு பம்ப் மாதிரி மேல் நோக்கி தள்ளப்படுது. அந்த திரவம் நேரா போய் மூளையின் மையத்துல இருக்கிற பினியல் சுரப்பில லேசா மோதும். எப்படி ஒரு ஸ்பீக்கர்ல அதிர்வு வரும்போது ஒரு சத்தம் வருதோ அதே மாதிரி நடக்கும். ஓ, அப்போ அந்த திரவம் மோதும் போது பினியல் சுரப்பில ஒரு மைக்ரோ வைப்ரேஷன் உருவாகுதா? ஆமா, ஒரு ரெசோனன்ஸ் உருவாகுது. அந்த அதிர்வெண்ணோட ஒலியையே, அதாவது அந்த ரெசோனன்ஸையே திருமூலர் நாத வாத்தியம்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறார். மைண்ட் ப்ளோயிங். அது வெளியில இருந்து வர்ற சத்தம் கிடையாது, உங்க மூளைக்குள்ள உருவாகிற அக்வாஸ்டிக் ஃப்ரீக்வன்சி. நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? 100% சரி. வாவ், இதை கேட்கும் போதே எனக்கு புல்லரிக்குது. அதாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வெறும் நுரையீரலுக்கு ஆக்சிஜன் கொண்டு போற வேலை மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது அதையும் தாண்டி ஒரு விஷயம். அது நம்ம உடம்போட நரம்பு மண்டலத்தை ஹேக் பண்ணி தண்டுவடம் வழியா ஒரு திரவத்தை பம்ப் பண்ணி மூளையோட சென்டர்ல இருக்கிற பினியல் சுரப்பியா அதிர வைக்கிற ஒரு தூய அறிவியல் மெக்கானிசம். எக்ஸாக்ட்லி. நம்ம ஆளுங்க இத கண்டுபிடிச்சது உண்மையிலே ஒரு மாஸ்டர் பீஸ். சரி, இப்ப எனக்கு அடுத்த கேள்வி வருது. அந்த வாத்திய ஓசை கேட்ட பிறகு, அதாவது அந்த ரெசனன்ஸ் உச்சத்தை அடைஞ்ச பிறகு என்ன நடக்கும்? இந்த பாட்டோட அடுத்த கட்டம் என்ன? இதுதான் இந்த மொத்த தேடலோட கிளைமேக்ஸ். இங்கதான் நியூராலஜியோட ரொம்ப முக்கியமான ஒரு பயோகெமிக்கல் உண்மை வெளிப்படுது. சீக்கிரம் சொல்லுங்க, ரொம்ப கியூரியஸா இருக்கு. அந்த செரிப்ரோஸ்பைனல் திரவம் பினியல் சுரப்பியை தொடர்ந்து அதிர வைக்கும்போது அந்த ரெசோனன்ஸ் உச்சத்தை அடையும். அப்போ அந்த பினியல் சுரப்பியிலிருந்து DMT அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது. டைமெத்தில் டிரிப்டமைன். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஸ்பிரிட் மாலிக்யூல் அப்படின்னு, அது இதுதானா? ஆமா, அதேதான். இந்த ஹார்மோன் சுரக்கும்போது மனிதனுடைய உணர்வு நிலை முற்றிலும் வேறொரு தளத்துக்கு போகும். அவங்களோட கான்சியஸ்னஸ் வீவடையும். கொஞ்சம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா நாம வேணும்னே மாடர்ன் சயின்ஸ இந்த பழங்கால பாட்டுக்குள்ள திணிக்கிற மாதிரி தெரியலையா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஏன்னா பாட்டுல தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும்னு வருது. சிவன் அப்படிங்கிறது ஒரு கடவுள், ஒரு மத ரீதியான குறியீடு தானே? கரெக்ட். அதை எப்படி நீங்க TMDல வர்ற பேரொலி அப்படின்னு சயின்ஸா மாத்துறீங்க? இது சும்மா ஒரு கோயின்சிடன்ஸா, அதாவது தற்செயலா அமைஞ்ச வார்த்தைகளா இருக்கக்கூடாதா? திருமூலர் நிஜமாவே ஒரு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் மீன் பண்ணாரா என்ன? நீங்க கேக்குற இந்த சந்தேகம் ரொம்ப நியாயமானது. பலருக்கும் இந்த சந்தேகம் வரும். ஆனா இது சும்மா கோயின்சிடன்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கு சயின்டிபிக் ஆதாரங்கள் இருக்கு. என்ன ஆதாரம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. DMT நம்ம மூளையில சுரக்கும்போது குறிப்பா அது நம்ம விஷுவல் கார்டெக்ஸ், அதாவது பார்வை நரம்புகளை எப்படி பாதிக்குதுன்னு மாடர்ன் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணிருக்கு.
ஓ, விஷன்ல சேஞ்சஸ் வருமா? ஆமா, டிஎம்டி ரிலீஸ் ஆகும்போது மனிதர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பலவிதமான வடிவியல் அமைப்புகள், அதாவது ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வேகமா நகர்ற மாதிரியும் ஒரு பேரானந்த நிலையும் உருவாகும். ஓஹோ, அந்த பேட்டர்ன்ஸ் தான் சொல்றாரா? கரெக்ட். அந்த பேரானந்த நிலையில ஏற்படுற துள்ளலை தான் திருமூலர் தித்தித்த கூத்து அப்படின்னு ரொம்ப துல்லியமா வர்ணிக்கிறார். தித்தித்த என்றால் இனிமையான, கூத்து என்றால் நடனம். எக்ஸ்டாட்டிக் டான்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். வாவ், அந்த பயோகெமிக்கல் மாற்றத்தை இதை விட யாராலையும் சிறப்பா சொல்ல முடியாது. அப்போ அந்த சிவன் வெளிப்படும் அப்படிங்கிறது. டிஎம்டி உச்சத்தை அடையும் போது அந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் மறைஞ்சு ஒரு மாபெரும் எல்லையற்ற பிரகாசமான ஒளிய மனிதர்கள் காண்பார்கள் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த பிரகாசமான ஒளி தான் சிவனா? எக்ஸாக்ட்லி. அந்த எல்லையற்ற பேரொளியை, அந்த உச்சக்கட்ட விழிப்புணர்வைத்தான் திருமூலர் சிவன் அப்படிங்கிற குறியீட்டு வார்த்தையால குறிப்பிடுறார். இங்க சிவன்கிறது வெளியில இருக்கிற ஒரு உருவம் கிடையாது. அப்போ மனித மூளைக்குள்ள டிஎம்டி ரிலீஸ் ஆகும்போது அவனுக்குள்ளேயே அவன் தரிசிக்கிற அந்த ஒளிதான் அது. ஆமா, தனக்குள்ளே பாக்குற ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஒளி. மைண்ட் ப்ளோயிங். அப்படி என்றால் ஒரு மனிதன் மூச்சு பயிற்சி செஞ்சு நரம்பு மண்டலத்தை பேலன்ஸ் பண்ணி பீனியல் சுரப்பிய தூண்டி டிஎம்டியை ரிலீஸ் பண்ண வச்சு தனக்குள்ளேயே இருக்கிற ஒளிய காண முடியுமா? இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. கண்டிப்பா முடியும். அதுக்குதான் அந்த காலத்துல அவ்வளவு பயிற்சிகளை செஞ்சாங்க. இத பாக்கும்போது இது வெறும் கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ற சாதாரண தியானம் கிடையாது. இது மூளையோட கெமிஸ்ட்ரியே மாற்றி அமைக்கும் ஒரு ஹேக்கிங் டெக்னிக். ரொம்ப சரியான வார்த்தை யூஸ் பண்ணீங்க. இது ஒரு பியூர் ஹேக்கிங் டெக்னிக் தான். இத கவனிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப புரியும்னு நினைக்கிறேன். நாம டெய்லி ஆபீஸ்ல உக்காந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப ஷாலோவா, அதாவது ரொம்ப மேலோட்டமா மூச்சு விட்டுட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் நம்ம மூளையோட ஃப்ரீக்வன்சியே குழப்பிடுது. கரெக்ட். அதனாலதான் பல நேரங்கள்ல நம்ம மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. திருமூலர் சொல்றது லிட்ரலா அந்த ஸ்ட்ரெஸ் உடைக்கிற ஒரு பயாலஜிக்கல் ஹேக். ஆனா எனக்கு இன்னும் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. சொல்லுங்க, என்ன தயக்கம்? இதெல்லாம் கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா? ஒருவேளை இது அந்த முனிவரோட ஒரு கவிதை கற்பனையா மட்டும் இருந்துட்டா? அந்த தயக்கம் உங்களுக்கும் இதை கேட்கறவங்களுக்கும் வர்றது ரொம்ப இயற்கை தான். இதையும் திருமூலை முன்கூட்டியே கணிச்சிருக்கார். அப்படியா? அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார்? அதனாலதான் இந்த பாட்டோட கடைசி வரியில ஒரு மிகப்பெரிய முத்திரைய பதிக்கிறார். சத்தியம் சொன்னோம் சதானந்தி ஆணையே அப்படின்னு அவர் முடிக்கிறார். சதானந்தி அப்படிங்கிறது அவரோட குருவோட பேரா? ஆமா, அதாவது நான் ஏதோ கற்பனையா எதுகை மோனைக்காக கவிதை எழுதல, என் குருவான சதானந்தி மீது சத்தியமா சொல்றேன், இதை செஞ்சா இந்த ரிசல்ட் கன்ஃபார்மா வரும் அப்படின்னு சொல்றாரு. ஓ, இது மனித மூளைக்குள்ள நடக்கிற நிதர்சனமான உண்மை அப்படின்னு ஒரு கேரண்டி தர்றார். ஆமா, பண்டைய காலத்துல ஒருத்தர் தன் குரு மேல சத்தியம் செய்யறாருன்னா அது 100% பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அர்த்தம். இத ஒரு பரந்த கோணத்துல பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் எவ்ளோ பெரிய அறிவியல எவ்ளோ சிம்பிளான கவிதைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு புரியுது. அதுதான் அவங்களோட சிறப்பு. சரி, நாம இப்ப உடம்புக்குள்ள நடக்கிற இந்த இடம் வலம் தத்துவத்தை பத்தி பேசணும். மூச்சு காற்று இடது வலதுன்னு மாறி மையத்தை அடையறத பார்த்தோம். ஆமா, இந்த இன்டர்னல் ப்ராசஸ், அதாவது உடம்புக்குள்ள நடக்கிற இந்த சயின்ஸ் நம்மளோட வெளியுலக வாழ்க்கையில நாம டெய்லி பாக்குற விஷயங்கள்ல எங்கேயாவது வெளிப்படுதா? ஏன்னா இவ்ளோ பெரிய அறிவியலை அவங்க வெறும் பாட்டோட மட்டும் விட்டுருக்க மாட்டாங்களே. ரொம்ப பிரமாதமான பாயிண்ட பிடிச்சிங்க. இத நாம நம்மளோட அன்றாட கோயில் வழிபாட்டு முறைகளோட இணைச்சு பார்க்கணும். கோயில் வழிபாட்டு முறைகளோடயா? எப்படி? நாம கோயிலுக்கு போறோம், அங்க என்ன பண்றோம்? முதல்ல மூலவரை, அதாவது கருவறைய தரிசனம் பண்றோம். அதுக்கப்புறம் கோயில இடமிருந்து வலமா சுத்தி வர்றோம் இல்லையா? ஆமா, இத பிரகாரம் சுற்றுவது அல்லது வலம் வருவதுன்னு சொல்வாங்க. கரெக்ட். ஏன் நாம கோயில இடமிருந்து வலமா சுற்றணும்? வலமிருந்து இடமா சுற்றலாமே, தப்பு என்ன? ஆமாம்ல, நானும் இத பத்தி பல தடவை யோசிச்சிருக்கேன். நாம கோயிலுக்கு போய் கருவறைய சுற்றி இடமிருந்து வலமா வலம் வர்றது ஒருவேளை உண்மையிலேயே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற இந்த பிராண ஓட்டத்தோட வெளிப்பாடுதானா? எப்படி கனெக்ட் பண்றீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, சத்தியார் கோயில்னா நம்ம உடம்புதான். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இடது நாடியிலிருந்து வலது நாடிக்கு மூச்சு காற்று எப்படி பயணிக்குதோ, அந்த சுழுமுனைய எப்படி சுற்றிக்கிட்டு போகுதோ, அதேதான் நாம வெளியில செய்யறோமா? ஆமா, அதேதான் நம்ம வெளி உலகத்துல கல்லால கட்டப்பட்ட கோயிலை சுற்றி வரும்போது ஒரு சடங்காக, ஒரு ரிச்சுவலா செய்யறோம்.
வாவ், இது உண்மையிலே பெரிய விஷயம். 100% உண்மை. நீங்க அந்த இணைப்பை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற அந்த நுண்ணிய அறிவியல் செயல்பாட்டை, அதாவது மைக்ரோகாசம் அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம அன்றாட வாழ்வியல்ல ஒரு கலாச்சாரமா மாற்றி வச்சிருக்காங்க. ஒரு மேக்ரோகாசமா மாத்திட்டாங்க. எக்ஸாக்ட்லி. கோயில்ல இருக்கிற கருவறை அப்படிங்கிறது நம்ம மூளையோட மையப்பகுதியான பிணியல் சுரப்பியை குறிக்குது. அதை சுற்றி நம்ம செய்யற அந்த இடவலம் பிரதட்சணம் நமது மூச்சு பயிற்சியோட குறியீடு. அதாவது உள்ளே நடக்கிற ஒரு பயோகெமிக்கல் விஷயத்த சாதாரண மக்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே ஒரு வழிபாட்டு முறையா டிசைன் பண்ணியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான பிக்சரை கொடுக்குது. இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா நாம் வெறும் ஒரு ஆன்மீக கவிதையை மட்டும் படிக்கல, ஒரு மாபெரும் அனாட்டமிக்கல் மேனுவலை படிச்சிருக்கோன்னு தெளிவா புரியுது. ஆமா, சந்தேகமே இல்லாம அது ஒரு சயின்ஸ் மேனுவல் தான். மூச்சு பயிற்சியில, அதாவது நாசி துவாரங்கள்ல ஆரம்பிச்சு சுழுமுனை நாடி வழியா தண்டுவடத்துல திரவத்தை பம்ப் பண்ணி மூளையின் மையத்துல இருக்கிற பீனியல் சுரப்பிய அடைஞ்சு அங்கே ஒரு அதிர்வெண்ணை உருவாக்கி அதன் மூலமா TMD ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி ஒரு மாபெரும் பேரொளிய காணும் பயணம். இந்த முழுமையான அறிவியல் பயணம் எவ்வளவு துல்லியமா, எவ்வளவு கச்சிதமா 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பாடல்ல செதுக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சா எனக்கு வார்த்தைகளே வரல. உண்மைதான். அறிவு அப்படிங்கிறது அதை வெறும் தியரியா படிக்கிறதை விட அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்தும் போதுதான் அதோட முழு மதிப்பையும் பெறுது. கரெக்ட். பிராக்டிக்கல் அப்ளை பண்ணணும். அந்த வகையில திருமூலரோட இந்த பாடல் ஒரு தத்துவம் கிடையாது. இது மனித மூளைய எப்படி அதோட அதிகபட்ச பொட்டென்ஷியலுக்கு கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்முறை விளக்கம், ஒரு பிராக்டிக்கல் மேனுவல். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால இந்த ஆழமான தேடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்க அடுத்த முறை எப்பவாவது ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணி ஆழமா மூச்சு விடும்போதோ அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் கருவறைய இடமிருந்து வலமா சுத்தி வரும்போதோ அதை வெறும் ஒரு மெக்கானிக்கலான சடங்காக செய்யாதீங்க. ஆமா, அதோட உள்ளர்த்தத்தை உணர்ந்து செய்யணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சத்தியார் கோயில் பற்றியும் உங்களோட மூளைக்குள்ள ஒவ்வொரு நாளும் எந்த விதமான சத்தமும் இல்லாம ரொம்ப அமைதியா நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பயோகெமிக்கல் சிம்பனிய பற்றியும் ஒரே ஒரு கணம் நினைச்சு பாருங்க. கண்டிப்பா. அந்த விழிப்புணர்வே உங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைக்காக ஒரு மாபெரும் கேள்வியை நான் விட்டு செல்ல விரும்புறேன். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த DMT அப்படிங்கிற ஹார்மோன் நாம தூங்கும்போது ஆழமான கனவு காண்றதுக்காகவும் அப்புறம் மனிதன் இறக்கும் தருவாயிலும் மூளையில தானாகவே சுரக்கிற ஒரு கெமிக்கல்னு சொல்றாங்க. ஆமா, நேச்சுரலாவே அந்த நேரங்கள்ல அது ரிலீஸ் ஆகும். ஆனா திருமூலர் போன்ற சித்தர்கள் எந்த ஒரு உபகரணமும் இல்லாம மூச்சு பயிற்சி மூலமா அந்த ஹார்மோனை தாங்கள் முழிச்சிட்டு இருக்கும் போதே சுரக்க வச்சு தங்களுக்குள்ளே ஒரு மாபெரும் பிரபஞ்சத்தை, அந்த ஒளியை அனுபவிச்சிருக்காங்க. அப்படின்னா நாம இப்ப முழிச்சிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறமே இந்த வெளி உலகம், இது நிஜமா? அல்லது அந்த முனிவர்கள் தங்களுக்குள்ளே பார்த்த அந்த ஒளி நிஜமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மூளைய ஹேக் பண்ணின இவங்க மாடர்ன் சயின்ஸ் இன்னும் கண்டுபிடிக்காத வேறு என்னென்ன மாய ஆற்றல்களை மனித மூளைக்குள்ள கண்டுபிடிச்சிருப்பாங்க. தேடுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒளியை நோக்கிய தேடல் தொடரட்டும். இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி.